ஆசிரியர் என்றார். பேராசிரியர் என்றோம், பட்டிமன்ற நடுவர் என்றார். நடுவர் என்றோம், நடிகர் என்றார். வெள்ளித்திரை நடிகர் என்றோம், சின்னத்திரையிலும் நடிகர் என்றார். சின்னத்திரை நடிகர் என்றோம், ரியாலிட்டி ஷோ நடுவர் என்றார். எதிர்பாராததை எதிர்பாருங்கள் எனும் உங்கள் நண்பரை போல் எங்கள் நகைச்சுவை மன்றத்தின் பிக் பாஸ். இளைஞர்கள் உங்கள் தடம் பதித்து நடக்கிறார்கள். இளைஞர்கள் உங்கள் தடம் பதித்து நடக்கிறார்கள். நீங்கள் நயன்தாராவின் கரம் பற்றி நடந்ததால் அல்ல அல்ல, நீங்கள் இளைஞர்களின் சிரம் தட்டி கொடுப்பதால். நீங்கள் இளைஞர்களின் சிரம் தட்டி கொடுப்பதால். குழந்தைகளின் வளர்ச்சியும் இளைஞர்களின் எழுச்சியும் தான் இந்த நாட்டை உயர்த்தும் என அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவை நிறைவேற்றும் பார்போற்றும் பைந்தமிழே, நான் இளம் போற்றும் நகைச்சுவை நாயகரே, உலகம் போற்றும் நகைச்சுவையை உள்ளம் மகிழ சிறப்புரையாற்ற வருக, சிரிப்புரையாய் தருக. நண்பர்களே, நம்முடைய ஆசிமா அவர்கள் என்னை பற்றி பிக் பாஸ் அப்படின்லாம் சொன்னாங்க. என்னுடைய நண்பர் கமல்ஹாசன் அவர்கள் தான் பிக் பாஸு. ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லலாம், ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, இங்கே தான் உட்காரணும். அப்படி வச்சுக்கிட்டு நான் அதிக நேரம் பேச போகிறதில்ல, நான் எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கேன். நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்களை நான் கூப்பிட்ட உடனே ரோபோசங்கர் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஐயா கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாங்க, நான் எப்போ வேணாலும் வருவேன் அப்படின்னாரு. அப்படியான அந்த உரிமையோடு ஈரோடு மகேஷ் அவர்கள், ரோபோசங்கர் அவர்கள் இங்கே வர்றாங்கன்னா அவர்கள் நான் திரும்ப திரும்ப பாராட்டி நிறைய நகைச்சுவைகள் சொல்லணுங்கிறது என்னுடைய விருப்பம்தான். டாக்டர் சேதுராமன் அவர்கள் என்ன நம்முடைய ஜம்பரோபுரம் மார்க்கெட்டில் ஒரு பட்டிமன்றத்தில் வந்து பார்க்குறாரு. சரியாக 30 வருஷத்துக்கு முதல்ல 1991 பட்டுக்கோட்டையா கண்ணதாசனாங்கிற பட்டிமன்றத்துக்கே வந்திருந்தார். வந்தவர் அவர் என்ன பண்ணார், டாக்டர் சேதுராமன் என்கிட்ட சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு வேலை நிறையா இருக்குது, தலைமை தாங்குவேன், உடனே கிளம்பி போயிடுவேன் அப்படின்னாரு. நான் பரவாயில்ல சார், ஒரு 5 நிமிஷம் பேசுகிறத கேட்டு போங்க அப்படின்னேன். சரின்னு 5 நிமிஷம் பேசுகிறத கேட்டு உட்கார்ந்தாரு. உட்கார்ந்தாருன்னு சொல்லக்கூடாது, 3.5 மணி நேரம், நைட்டு 1:30 மணி முடிகிற போது ஜம்பரோவர் மார்க்கெட் நிரம்பி வெளியுது. அப்படியே 3.5 மணி நேரம் அந்த பட்டிமன்றத்தை ரசித்தார். முடிச்சுட்டு என்கிட்ட நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு வாங்க அப்படின்னாரு. நான் பயந்துட்டேன். பார்த்த உடனே நோயை கண்டுபிடிச்சார் போட்டிருக்கு, ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு போல அப்படின்னு நினைச்சேன். அப்ப பழைய பில்டிங், இது புதுசு. இந்த அரங்கத்தை திறந்ததே நம்ம தான், நமக்காக தான் திறந்தார். இந்த ஒரு சின்ன அரங்கம், அந்த அரங்கத்தில் கூப்பிட்டு என்னை உட்கார உள்ள கூப்பிட்டாரு. வந்த உடனே, மதுரையில் நகைச்சுவை மன்றம் இல்லை, ஆடா நகைச்சுவை மன்றம் இல்லை, ஏன்னா எனக்கு பேசிக்கிட்டு இருக்கப்ப யாராவது பார்த்துக்கிட்டே இருந்தா பேச்சு ஓடாது, அதுதான். அப்படி வேணா ஏதாவது நகைச்சுவை மன்றம் ஒன்றும் இல்லை. மெட்ராஸில் இருக்கு, பெங்களூர்ல இருக்கு, பாம்பேல இருக்கு. நம்ம மக்களுக்காக, நல்லா ஞாபகம் வச்சுங்க, மக்கள் மருத்துவர்னு அவர் சும்மா சொல்லலை, அவர் மருந்து கொடுத்து மாத்திரம் அவர் நோயை குணப்படுத்தலை. வாய் விட்டு சிரித்தால் அது நல்லா சொன்னா தான் நோய் விட்டு போகும், சொல்லாம மருத்துவம் நோய் விட்டு போகாது. அதை சொல்லி நமக்காக நடத்துவோம்னாரு. அப்போ நான் சொன்னேன், நான் சோழவந்தானில் இருக்கேன் இப்போ 91, நான் வந்து நடத்துறேன் சார், ஆனால் இடம் வேணுமா சார் அப்படின்னேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, நின்ற சொல்லர் நீடு தோன்றி இனியர். இது சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டு வரி. நின்ற சொல் எங்கன விட்டுன்னு மறந்துடுவேன், அப்புறம் திருப்பி பெரியோர்களே தாய்மார்களே ஆரம்பிப்பேன். பரவாயில்லையா, பிள்ளைகளை கண்டிச்சு வைங்க. ஆமா, அந்த ஆள் தான் இருக்காரு பாருங்க, அன்னை காலையில் 6 மணி அது மாதிரி ஆரம்பிச்சிருவேன். நின்ற சொல்லர் நீடு தோன்றி இனியர்னு ஒரு தலைவி தன்னுடைய தலைவனை பத்தி சொல்றா. இந்த பட்டிமன்றத்தில் சில பேர் இருந்தது இப்படி படுத்து முன்னாடி இருந்தது காலை அப்படி மேல பேசு அப்படிப்பா பேசியிருக்கேன். அதை காட்டில் கீழே உட்காந்து ஒருத்தர் ரசிச்சு கைதட்டி சிரிச்சு
உருண்டு பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே எனக்கு வந்து கை கொடுத்து ஒரு வார்த்தை கேட்டான், பட்டிமன்றத்தை தொடங்கலையா அப்படின்னா. அந்நேரம் வரைக்கும் நான் என்ன செஞ்சேன்னு அவனுக்கு தெரியல, ஆனா ரசிச்சிருக்கான். அதை காட்டில எனக்கு இந்த பேரையூர் பக்கத்துல ஒரு சின்ன ஊருக்கு போயிருந்தேன், சந்தையூர்னு நினைக்கிறேன். அங்க நான் போய் இறங்கின உடனே ஒருத்தர் பெரியவர் வந்தாரு. நீங்களே யாருன்னாரு. பட்டிமன்றம் பேச வந்திருக்குன்னு சொன்னேன் அப்படின்னாரு. என்ன அப்படின்னு. கொட்டுக்காரங்களாம் நேத்தே போயிட்டாங்க, இப்போ வந்து என்ன செய்ய போறீங்க. எங்களை ஏதோ நாட்டிய கோஷ்டி நினைச்சிருக்காரு. அதே மாதிரியே இங்க பேர் என்ன, ராஜபாளையத்திலிருந்து ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள போயிருந்தோம். அங்க என்னன்னா கரகாட்டம் ஒயிலாட்டம் எல்லா குரூப்பும் ஒரே இடத்துல சாப்பாடு போட்டு எங்களையும் பட்டிமன்றத்து ஆளுகளையும் உள்ள சாப்பாட வச்சுவிட்டாங்க. நான் உட்காந்துருக்கேன், ஒரு கரகாட்டத்துக்கு கலைஞர் என் பக்கத்துல உட்காந்து, நீங்க எந்த செட்டு அப்படின்னாரு. நான் மதுரை செட்டப். மதுரை செட்டா? அப்ப சூப்பரா தான் இருக்கும். சந்தோஷம். ஏன்னா அவரும் கலைஞர், நானும் கலைஞர். நான் பேச்சு கலைஞர், ஒரு ஆட்ட கலைஞர், அவ்வளவுதான். இப்ப எங்க விட்டேன், நின்ற சொல்லர் அங்க வந்துருந்தோம். அவர் என்ன சொன்னார்னா, நான் இடம் தர்றேன், வர்றவங்களுக்கு டீ தர்றேன், இது போக ஆண்டு விழாவும் சிறப்பாக கொண்டாடலான்னாரு. ஆண்டு விழாவில் முந்தியெல்லாம் முழுக்க நடக்கும். காலையில் முடிச்ச உடனே மத்தியானம் நாடகம் வைப்போம். அப்போ எங்கே போகிறதுன்னு யோசிச்சப்ப நம்முடைய அன்னதான பிரபு பாண்டியராஜன் இருக்காரு. அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு 30க்கு மேற்பட்ட இடங்கள்ல நான் ஹியூமன் கிளப்பை தொடங்கியிருக்கேன். சமீபத்தில் டாலஸ்ல அமெரிக்காவில் தொடங்கி வச்சேன். சந்தேகமா இருந்தா போய் பாருங்க, நான் என்ன வேணாம் சொல்ல. எங்கேயும் மதியான சாப்பாடு போட்டு அனுப்புனதாக நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இவர் சொன்னாரு, அவங்க பசியோட வீட்டுக்கு போக கூடாது. டாக்டர் சொன்னாரு. அதை பத்தி என்ன, தாராளமா 30 ஆண்டுகளாக இடம் கொடுத்து டீ கொடுத்து வந்த விருந்தினர்களுக்கு வேண்டியதை கொடுத்து சாப்பாடு போடுகின்ற டாக்டர் சேதுராமன், டாக்டர் குருசங்கர் அவருடைய குடும்பம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும். இது மார்கழி மாதம், அதனால ஆண்டாளுடைய பாசுரம் சொல்லி, இந்த பாருங்க, ஹலோ, இந்த பிள்ளை விடவே மாட்டேங்குது. இங்க பாருங்க, நீங்க நின்றுதான் மேடையில் கூட வந்து உட்காருங்க தயவு செஞ்சு. யோக் சொல்றது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. மார்கழி மாசம் இன்னைக்கு 4வது நாள். 4வது நாள் என்ன பாட்டு பாடுவாங்க தெரியுமா? ஆழி மலைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியில் புக்கு முகர்ந்து கொண்டு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியாம் நின்ற பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து, தாளாதே சார்ங்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். சத்தியமா ஒரு வரி கூட உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, நான் சொல்றேன். மழையை பார்த்து ஆண்டாள் சொல்றா, என் மழையே நீயே எங்க கண்ணபெருமான் மாதிரி கருத்த மேகமா வரணும். ஏன்னா அவன் கருப்பு மேகமா வரணும். சரி, அவன் கையில இருக்கக்கூடிய சக்கரம் இருக்குல்ல, அது மாதிரி மின்னல் அடிக்கணும். அப்புறம் அவன் கையில ஒரு சங்கு இருக்கும், அதுக்கு பேர் பாஞ்ச சன்னியம். அந்த சங்கு ஊதுறப்ப இருக்க சத்தம் அது மாதிரி நீ இடி இடிக்கணும். அது போக அவனுடைய கையில ஒரு இதை வச்சிருக்கிறான், வில்லு. அந்த வில்லு அதுல இருந்து அம்பு மழை பொழிவான். அந்த அம்பு மாதிரி மழை பெய்யணும். பாருங்க, கண்ணபெருமான் இப்படி வச்சுக்கிட்டு சக்கரம் போல் மின்ன வேண்டும், சங்கு போல் ஆர்ப்பரிக்க வேண்டும், அம்பு போல் மழை பெய்ய வேண்டும். அப்படி செய்தால் இந்த உலகம் நன்றாக இருக்கும் என்று ஆண்டாள் பாடின பாட்டு இன்னைக்கு பாட்டு. எல்லா பிள்ளைகளும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம், எல்லா திறமையும் உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம சேதுராமன் ஐயாவுடைய குடும்பத்தை வாழ்த்துற போது, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடுகையில் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமிழை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளற் பெருமக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்று அவர்கள் குடும்பத்தை வாழ்த்தி, ஒவ்வொரு முறையும் நம்ம ஒரு புது புது விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கோம்.
நான் மைக்கில் பேசினப்ப என் கூட சில பேர் மைக்கில் பேசினாங்க, அப்புறம் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் வானொலிக்கு வந்தேன், சில பேர் வந்தாங்க, அப்புறம் வானொலியோடு போயிட்டாங்க. நான் தொலைக்காட்சிக்கு வந்தேன், கொஞ்ச நாள் இருந்தாங்க, அப்புறம் போயிட்டாங்க. அப்புறம் நான் திரைப்படத்துக்கு வந்தேன், திரைப்படத்துக்கும் என் கூட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆச்சரியம் என்னன்னா, சங்கருக்குன்னு சொல்கிறேன், மகேஷ்க்குன்னு சொல்கிறேன், நம்முடைய நகைச்சுவை மன்றத்தில் அதிகமான நடிகர்கள் இருக்காங்க, அவங்க பூரா திரையுலகில் இருக்காங்க. இப்போ வந்திருக்கவங்களாம் கூட எதிர்ச்சுன்னா கூட தெரியும், பாலாஜி, மனோகரன், விக்டர், அவரு பேர் நவநீத கிருஷ்ணன், அவர் பேரு இப்போ நாடக நடிகர் வந்தவர். சரி, இவங்க எல்லாருமே, கருத்து கன்சாமி, எல்லாருமே இங்கேருந்து வந்தவங்க தான். எனக்கு ஒரு ஆசை, நீங்கள் எல்லாரும் ஒரு நாளைக்கு அவங்க மாதிரி சிறப்பு விருந்தினராக வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. கட்டாயம் வருவீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நானும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அதையும் சொல்லிடுறேன். நான் ஏன்னா நீங்கள் இவ்வளோ சொல்றீங்க, உனக்கு நடிக்க தெரியுமான்னு கேட்டலாம் இல்லையா? நாளை கழிச்சு விஜய் சேதுபதியோட ஒரு படம் ஷூட்டிங் இருக்குது திண்டுக்கல்ல, அதையும் நீங்கள் வந்து சந்தேகம் இருந்தால் பார்த்துக்கலாம். நான் அப்போதையே சொல்லிட்டேன். அதனால் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு என்னன்னா, ஐயா ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் பத்தலை பார்த்தீங்களா, அதனால் ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு பெரிய மண்டபமா, கொஞ்சம் ஒரு பெரிய அரங்கமா கட்டினீங்கன்னா அது ஆஸ்பத்திரிக்கு பயன்படும், அதோட எங்களுக்கும் பயன்படும். சில பேர் அந்த விருந்தில், ஏய் பாயசம் இதா ஐயாவுக்கு போடியா, அப்போதிருந்து கையை நங்கிக்கிட்டே இருக்காரு, போடு அப்படி எனக்கும் போடு அப்படிம்பாங்க. எனக்கு போடு அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக, இது எனக்கு தெரியும், மருத்துவமனையுடைய வளர்ச்சியில் பெரிய விஷயம் என்னன்னா வைப்ரேஷன். ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லிட்டு போயிடுறேன். நம்ம திருச்சி சிவகுருநாதன் வந்திருக்காருங்க, நகைச்சுவை மன்றத்துலேருந்து. அங்கே போயிட்டாரா? அந்த இருக்காரு. இப்போ தான் அவருடைய மகள் திருமணத்தை நான் போய் தமிழ் முறைப்படி நடத்தி வச்சுட்டு வந்தேன். அங்கே இது மாதிரி இடம் கிடைக்கல, அவர் படாத பாடுபட்டு நடத்திக்கிட்டு இருக்காரு. அங்கே ஒரு முறை ஒரு மண்டபத்தை போய் கேட்டோம். அந்த மண்டபத்து ஓனர் என்ன வேணாம் முடிக்கவா, இல்லை என்னை முடிக்க சொல்றதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணாங்க, லேசா போய் கூப்பிடு, அப்படியே அவர் அப்படியே அப்பதான் முடிப்பார். ஒருத்தர் போய் மண்டபம் கேட்டிருக்காரு சிவகுருநாதன். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, தர்றேன், இந்த ஒரு தடவை தான் இங்கே வாங்கணும், அடுத்த தடவை வந்துடக்கூடாது, சரியா என்கிட்ட சொன்னார் சிவகுரு. சரி அப்படின்ட்டு நான் போய் அப்போல்லாம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நகைச்சுவை மன்றத்தை தொடங்கி வச்சுட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போய்கிட்டே இருப்பேன். ஆனால் திருச்சி நகைச்சுவை மன்றத்துக்கு மாத்திரம் இன்ன வரைக்கும் போய்கிட்டே இருக்கேன். அங்கே அந்த ஓனர் வந்து முன்னாடி உட்கார்ந்தார். அப்போ நான் சொன்னேன், இந்த கல்யாண மண்டபத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த முறை கொடுத்துருக்காங்க, இனிமேல் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, இந்த மண்டபத்துக்குள்ள இன்னைக்கு உட்கார்ந்துருக்கவங்க சிரிக்கிற சிரிப்பு இந்த செவர் முழுவதும் எதிரொலிச்சிருக்கோம், அந்த உள்வாங்கி வச்சிருக்கோம். உள்ள நுழையிற ஒரு மணமகனோ மணமகளோ கால் எடுத்து வைக்கிறப்ப அந்த நகைச்சுவை உணர்வு அவங்க மேல அப்படியே பரவும், அவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவர் என்ன சொன்னாட்டீங்களா, 6 மாசத்துக்கு ஃப்ரீயா தர்றேன் அப்படின்னாரு. அவர் புரிஞ்சுக்கிட்டாருங்க, அவர் தந்தாரா தரலையா அது வேற விஷயம். ஆனா ஒரு இடத்துல கால் எடுத்து வைக்கிற போது, இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் 90ல தொடங்கணுமா, 90ல தொடங்கப்பட்டது மீனாட்சி மிஷன் மருத்துவமனை. ஒரு வருஷத்துல நம்ம தொடங்கிட்டோம், இன்னைக்கு 30 வருஷம். நீங்க சாதாரண நாள்ல வந்து பாருங்க, தர்மாஸ்பத்திரி அரசு மருத்துவமனையில் எவ்வளவு கூட்டம் உண்டோ அவ்வளவு கூட்டம் இங்க வருதுன்னு சொன்னா இதனுடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா போதும், வந்திருக்கவங்க இப்படி நமக்கு வேண்டியவங்க, திரைத்துறையை சார்ந்தவங்க, எல்லாரையும் நல்லா கவனிப்பாங்க. நம்ம சொன்னோம்னா நகைச்சுவை பண்றோம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா போதும், அதுக்கான தனி மரியாதை உண்டு. அத்தகைய பெருமையோடு நாம 30வது ஆண்டை கொண்டாடுறோம். வாய்ப்பு இருந்தால் பொன்விழா கொண்டாடுற ஒரு சிறப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா
அப்பவும் நீங்க எல்லாரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.